அதுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. இப்ப நேரத்துக்கு சாப்பிடாம ஆபரேஷன் பேஷண்ட் பாத்துட்டே இருந்தா இவர் உடம்பு யார் பாத்துக்கிறது? என்ன பண்றாரு? இவ்வளவு நேரமா ஆபரேஷன்? நான் வந்து 1 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. மதன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மதன். ஷாலு அப்பாடா இப்பவாது வந்தீங்களே. எவ்வளவு நேரம் மதன்? நான் வந்து 1 நாளுக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரமா மதன் நீங்க ஆபரேஷன் பார்த்துட்டு இருந்தீங்க? ஷாலுமா உனக்கு யார் முதல்ல வர சொன்னது? அது என்ன? ஓ மேடம் லஞ்ச் கொண்டு வந்திருக்கீங்களோ? நான் தான் வெளியில வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்டி. அப்புறம் எதுக்கு இவ்வளவு லாங் நீங்க வந்திருக்கா? ஆமா ஆமா நீங்க தானே மதன் லஞ்ச் வெளியில சாப்பிடுவீங்க. ஆல்ரெடி டைம் இப்ப 3 o'clock. இதுக்கு மேற்பட்டு எந்த ஹோட்டல்ல உங்களுக்கு லஞ்ச் இருக்கு? ஏய் அதுக்காக இவ்வளவு லாங் தனியா வந்திருக்கா? ஏண்டி ஒரு போனாவது பண்ணிருக்கலாம்ல? நான் வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. அட அறிவு கட்ட புருஷன், நீங்க வந்து கூப்பிடுறதுக்கு அங்க நீங்களே வந்து சாப்பிட்டு வந்துடலாம்ல. ஐயோ மதன் இது ஹாஸ்பிடல். ஓ ஹாஸ்பிடல்ல தெரிஞ்சுதான் மேடம் என்ன அறிவு கட்ட புருஷன் சொன்னீங்களோ? என்னவா நீங்களே வரதுக்கு அங்க நீங்களே வந்து சாப்பிட்டு வந்துடலாம்ல. நான் இவ்வளவு லாங் வர வேண்டிய அவசியமே இல்லாம போயிருக்கோம்ல. இதுதானே மார்னிங் நான் சொன்னேன் என்னால இவ்வளவு வர முடியாது, எனக்கு அங்க எக்கச்சக்க டியூட்டி இருக்கு, என்ன பார்க்கணும் அது பண்ணணும் இதை பண்ணணும்னு சொன்னீங்க. அதனாலதான் நானே கொண்டு வந்துட்டேன். அடி ஷாலுமா புருஷன் மேல அம்புட்டு பாயாசமா? ஆமா ஆமா நிறைய பாயாசம் தான். அப்புறம் உங்களை கவனிக்கிறத விட எனக்கு அங்க வேற என்ன வேலை இருக்கு? வேலையா வெட்டியா ஒரு வேலையும் இல்ல. அதான் லஞ்ச் கட்டி நீங்க வந்துட்டேன். அது மட்டும் இல்ல உங்களை பார்க்கணும் போலயே தெரிஞ்சா அதான் கண்ணுக்குள்ளேயே இருந்தீங்களா, சரி அப்படி வந்து சைட் அடிச்சுட்டு போலாமேன்னு வந்தேன். அதான் என்ன சைட் அடிச்சுக்கவா? நீ சைட் அடிச்சுக்க, எனக்கு கூட வேற ஒண்ணு பண்ணணும்னு தோணுது, நானும் பண்ணிக்கவா? மதன் கண்ணுல குத்திடுவேன், ஒழுங்கா சாப்பிடவா. இது ஹாஸ்பிட்டல், அதுவும் நம்ம ஹாஸ்பிட்டல் இல்ல ராஜா, வேற ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல். சோ அடக்க ஒடுக்காம இருக்கணுமா, புரியுதா? வாங்க சாப்பிடலாம். என்னடி ஷாலு ரொம்ப வாயாடிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல்ல கூட பார்க்க மாட்டேன், மதனை பத்தி உனக்கு தெரியும்ல. ஓ இவதான் பொண்டாட்டியோ? ரொம்ப அழகா தான் இருக்கா, ரொம்ப லவ் பண்றீங்க போல இருக்கே. டேய் மதன் பாரு, நான் பண்ண போற காரியத்தால உன் ஹாஸ்பிட்டல் வாழ்க்கை மட்டும் இல்ல உன் கல்யாண வாழ்க்கையும் சேர்ந்து பாதிக்கிறோம். பாதிக்கிற மாதிரி பண்றேன்டா. அச்சோ மதன் இருங்க, இது ஹாஸ்பிட்டல், யாராவது வர போறாங்க. ஷாலுமா என் பெர்மிஷன் இல்லாம இந்த கேபின்குள்ள யாரும் வர மாட்டாங்க. யார் வரதா இருந்தாலும் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வருவாங்களே, அதனால நமக்கு வசதியா தான் இருக்கும். ஷாலு மதன் ஏதோ நல்ல வீட்டுல போய் வச்சுப்பா சரியா? நீ இப்ப இதெல்லாம் வேண்டாம், நாட்டி பாய் போடா. கொஞ்சிக்கோங்க கொஞ்சிக்கோங்க, இந்த கொஞ்சம்லாம் இன்னைக்கு எத்தனை நாளைக்கு ஆசை தீர கொஞ்சிக்கோங்க. சரி சரி கொஞ்ச நேரம் போதும், சாப்பிடலாமா? வாங்க. ஏய் இருடி சாப்பிடலாம். உன்கிட்ட அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசணும். ஷாலுமா நான் பேசுவேன், ஆனா நீ என்ன திட்டக்கூடாது, நீ சொல்ல கூடியல. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு, அப்புறமா திட்டாம வேணாம் நான் சொல்றேன். என்னது? அது ஒண்ணும் இல்ல ஷாலு. ஆமா ஷாலு, இப்போ சூரியனும் துளசியும் ஹனிமூன் போறாங்கல்ல, அவங்க போறது நினைச்சு உனக்கு ஏதாவது ஃபீலிங்கா இருக்கா? டேய் நீ இப்ப எதுக்கு அந்த விஷயத்தை பத்தி பேசுற? ஆமா எனக்கு ஃபீலிங்கா இருக்காதா? நம்ம நியூ மேரிட் தானே, எனக்கு ஹனிமூன் போகணும்னு ஆசையா இருக்கும்ல. ஆனா நீ தான் சொல்லிருக்கீ இந்த 1 மந்த் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, இங்க டியூட்டி முடிஞ்சதும் நம்ம எங்க வேணாலும் எவ்வளவு நாள் வேணாலும் போலான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன, அதனால எனக்கு ஃபீலிங்லாம் இல்ல. அதான் அதேதான் ஷாலுமா, அதுதான் மறுபடியும் சொல்ல போறேன். ஷாலுமா இன்னும் 1 மந்த்துக்கு ஜஸ்ட் 15 days தான் இருக்கு, அவ்வளவுதான். 15 daysல இங்க டியூட்டி முடிஞ்சிடும், அப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி ஹனிமூன் போலாம். அதுக்கு முன்னாடி ஷாலுமா நாளைக்கு 1 day மட்டும் இங்க. நாளைக்கு 1 day மட்டும் இங்க? என்ன சொல்லு ஃப்ராடு? அது ஒண்ணு இல்ல ஷாலுமா, நாளைக்கு 1 day மட்டும் உனக்கு தெரியுமா, நாளைக்கு எனக்கு லீவு. நாளைக்கு டே முழுக்க என் ஷாலு குட்டி கூட தான் இருக்க போறேன். அன்னைக்கு நம்ம எங்க வேணாலும் போலாம், போலாமா? டேய் அப்போ நாளைக்கு லீவுனா நாளைக்கு உனக்கு இங்க நைட் டியூட்டி, அதானடா மகனே சொல்ல வர? படா சிரிச்சுக்கிட்டே கேட்கறான், அப்ப நல்ல மூட்ல இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா ஷாலுமா நாளைக்கு 1 day மட்டும் தான் நைட் டியூட்டி. மொத்தமா டோட்டலா கணக்கு பண்ணி பார்த்தா 6 to 8 hours மட்டும் தான். அப்படிங்கிறதுக்குள்ள டப்பு டப்புன்னு போயிடும். ஏர்லி மார்னிங் நான் வீட்டுக்கு வந்துடுவேன், அப்புறம் நாள் முழுக்க என் ஷால் கூட மட்டும் தான். நீ எங்க கூட்டிட்டு போகணும்னு சொல்லு, சினிமாக்கு போலாமா, பீச்சுக்கு போலாமா, பார்க்குக்கு போலாமா, எங்க வேணாலும் போலாம். மாமா கூட்டிட்டு போக ரெடியா இருக்கேன்டி. நாளைக்கு நைட் டியூட்டி அப்படிதானே? ஆமா ஷாலுமா. அடுத்த நாளைக்கு உனக்கு லீவு அப்படிதானே? ஐயோ ஷாலு எவ்வளவு கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட பத்தியா? அதுதான் அதுதான், நாள் முழுக்க லீவு, நம்ம எங்க வேணாலும் சுத்தலாம். நாளைக்கு 1 day மட்டும் தான் நைட் டியூட்டி செலக்டி. அப்போ நீ நைட் டியூட்டி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்ட அப்படிதானே? ஆமா ஷாலுமா, அப்பதான் நாளைக்கு லீவு கிடைக்கும், அதனாலதான்.
பத்திரகாளியா மாறிட்டாலே. ஷாலு மதன் கையடா. அவ்வளவு தூரம் உனக்கு படிச்சு படிச்சு சொன்னா என்கிட்ட கொஞ்சி நாளைக்கு ஒன் டே தான் நைட் டியூட்டி, நாளைக்கு ஃபுல்லா லீவு, நம்ம பீச்சுக்கு போலாம், சினிமாக்கு போலாம், பார்க்க போலாம். என்ன ஆசை கட்டுறீங்களா சாரு? இங்க பார், யாரு கேட்டு நீ நைட் டியூட்டி இருக்கிறதுக்கு சம்மதிச்ச சொல்லு. ஏய் ஷாலு ஷாலு ஷாலுமா ப்ளீஸ் டி. சீஃப் அவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறாருடி. என்னால மறுத்து பேசவே முடியலடி. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொன்னாரு? 2 days சொன்னாரு. நான் ஒய்ஃப் கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கணும்னு சொன்னதும் அவரே ஒன் டேவை கட் பண்ணிட்டாரு. நாளைக்கு ஒன் டே மட்டும் தான்டி. ஏய் ப்ளீஸ் டி ஷாலுமா, என்னால அவரை அவாய்ட் பண்ண முடியலடி. சாரி டி ப்ளீஸ் டி. மதன் எனக்கு கோவமா வருதுங்க. ஏங்க நம்ம ஹாஸ்பிடல்ல உங்க நைட் டியூட்டி இருக்க கூடாது சொல்லிருக்கேன். ஆனா நீங்க என்னடா இங்க வந்துட்டு நைட் டியூட்டி இருக்க போறேன்னு சொல்றீங்க. என்ன மதன் இதெல்லாம்? ஆமா இப்ப அவர் 1 month சொன்னாரு. திடீர்னு 1 month முடிய ஸ்டேஜ்ல வந்து இன்னொரு 1 month இருக்கிற மதன் சொன்னா அப்போ நீங்க அவரை அவாய்ட் பண்ண மாட்டீங்களா? ஏய் அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் நான் ஸ்ட்ரிக்ட்டா பேசிட்டு வந்துருவேன்டி. போங்க மதன், அப்போ நீங்க என்னத சமாதானப்படுத்துவீங்க எனக்கு நல்லா தெரியும். இப்ப பாரு சீஃப் அப்படியே ஹாஸ்பிடல்னு இப்ப என்கிட்ட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல தெரியுமா? இப்ப பாரு வீட்டுக்கு வந்தா கூட டென்ஷனாவே இருக்கீங்க. நானும் எப்படா இந்த 1 month முடியும்னு பார்த்தா இப்ப என்னடா நைட் டியூட்டி. என்ன மதன் இதெல்லாம்? ஷாலுமா ப்ளீஸ் டி, நீ என்ன புரிஞ்சுக்கலாம் எப்படி? ப்ளீஸ் மா, நல்லா பண்ணலாம். நாளைக்கு ஒன் டே மட்டும் தான்டி. உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு புரியுது. ஷாலுமா இந்த 1 month முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ எவ்வளவு நாள் சொல்றியோ அவ்வளவு நாள் நான் கூட ஸ்பெண்ட் பண்றேன். சரியா? ஹாஸ்பிடல்ல பக்கமே போக மாட்டேன். ப்ளீஸ் டி ஷாலு குட்டி, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். உண்மையாவா? இந்த 1 month முடிஞ்சதும் நான் எப்ப சொல்றேனோ அப்பதான் நம்ம ஹாஸ்பிடலுக்கு போகணும். பேச்சு மாற மாட்டீங்களே? மிஸ் பேச்சு மாறவே மாட்டேன். என் பொண்டாட்டிக்காக அவ எத்தனை நாள் சொல்றாலும் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ண போது முடிச்சல் குட்டி. ப்ளீஸ் டி தங்கம், மாமா புரிஞ்சுக்கொடி. நீ இவ்வளவு தூரம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால நான் போட்டேன்னு விடுறேன். ஆனா இங்க பாரு, இதே வேலையை வச்சுக்க கூடாது. மறுபடியும் வந்து ஒண்ணு என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. எனக்கு கோவம் வந்துடும். அப்புறம் நான் அத்தை வீட்டுக்கு போயிடுவேன் சொல்லிட்டேன். ஷாலு என்னடி, இங்க பாரு, என்னெல்லாம் விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. என் கூட மட்டும்தான் இருக்கணும். நான் உன் மேல கோவப்பட்டாலும் சரி, திட்டினாலும் சரி, ஏன் கையை நீட்டி அடிச்சாலும் சரி, என்னை விட்டுட்டாலும் நீ எங்கேயும் போக கூடாது. ஏய் ஏய், உன் அணைக்க உரிமை இருக்கும்போது அடிக்கவும் உரிமை இருக்கலடி. அடிச்சுட்டு நான் என்ன அப்படியே போயிட போறேன்? மறுபடியும் வந்து என் பொண்டாட்டி தானே நினைப்பேன். அதனால கோவத்துல எதனா பேசினாலும் என் சொல்ல குட்டி கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டாலும் போகக்கூடாது. எதுவா இருந்தாலும் நம்ம ரூம்குள்ளேயே சால்வ் பண்ணிக்கணும். புரியுதா? புரியுது. நீ திட்டினாலும் கூட பரவாயில்ல, அடிச்சா கூட பரவாயில்ல. ஆனா இந்த மாதிரி ரெக்வஸ்ட் கேட்கறது எனக்கு கடுப்பாகுது. டேய் உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்டா. டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்ல தெரியுமா? அச்சோ என் செல்ல குட்டியே, சாரிடி ஷாலுமா, இனிமே அப்படி நடக்காது சரியா? இதோட ரெக்வஸ்ட் உங்ககிட்ட வந்து நிக்கவே மாட்டேன் போதுமா? நிஜமா? நிஜமா வரவே மாட்டேன் ரெக்வஸ்ட்டுக்குன்னு. இனிமே எதுவா இருந்தாலும் நானே வர முடியாது அப்படின்னு தீர்த்து சொல்லிடுறேன் சரியா? பார்க்கலாம். எப்படி சொல்றேன் அப்புறம் எப்படி சொல்றான்னு தெரியல. போ மதன். ஓ மதன் இல்ல, பா மதன் சொல்லு. இது கண்ணு கரைச்சல போடா. லவ் யூ டி ஷாலுமா. என் ஷாலு வச்சு நான் எது சொன்னாலும் கேட்போம். லவ் யூ சோ மச் டி. நீ இப்ப மட்டும் தான் கேட்பேன், அப்புறமா கேட்க மாட்டேன் சொல்லிட்டேன். இப்ப கேட்டியே அதுவே சந்தோஷம் தான். பிறந்தது உசுரோடு கலந்தது மாமா மாமா நீதானே மனசுக்குள்ள உங்க முகம் பார்த்த பின்னே கண்ணிழந்து போவதென்றால் கண்ணிரண்டும் நான் இழப்பேன் இப்போதே நான் இப்போதே கிளம்புறப்பா. அத்தை மாமா போயிட்டு வரோம். பத்திரமா போயிட்டு துளசி. சூர்யா துளசியை உன் கைக்குள்ளேயே வச்சுக்க. அவளை அங்க எங்க தனியா எங்கேயும் விட்டுறாத சரியா? ஆமா சூர்யா, ஆமா சொன்னதான் சொல்றேன். துளசி அங்க தனியா விட்டுறாத. அவளுக்கு அந்த ஊர் என்ன ஏதுன்னு எதுவும் தெரியாது. அதனால அவளை பத்திரமா பாத்துக்க சரியா? தனியா விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. அம்மா அப்பா இதை சொல்லணுமா? எனக்கு தெரியாதா? நீங்க கவலையே படாதீங்க. உங்க மருமகளை நான் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டுறேன் சரிங்களா? அண்ணா என் துளசி பத்திரம், ஜாக்கிரதையா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. டேய் என்ன? இல்லண்ணா நீங்க பத்திரமா தான் பாத்திருப்பீங்க. ஆனா இந்த அரவை காடு இருக்கு பாருங்க, அது பட்டி கட்டா முட்டாய் கடையை முறைச்சு பார்த்த மாதிரி அங்க எதையாவது கடையை பார்த்துட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ உங்களை கோட்டை விட்டுறோம்னா அதுக்காக சொன்னேன். பத்திரமா கூட்டிட்டு வந்துருங்க. என்ன துளசி, நான் சொல்றது சரிதானே? டேய் ட்ரௌசரே என்ன? நான் ஒன்னும் அப்படியெல்லாம் முழிக்க மாட்டேன். எனக்கும் தெரியும். மாமா என்ன எங்கேயாவது தனியா விட்டுட்டா கூட நான் கரெக்டா மாமா பேரை சொல்லிட்டு மாமா கிட்டே வந்துருவேன்.
துளசி காமெடி பண்ற பத்தியா? ஆமா, என்ன சொல்லுவேன்? என் மாமா பேர் சூர்யாண்ணா. ஆமா, அதானே உண்மை. என் மாமா என்னை எங்கேயாவது விட்டுட்டு போயிட்டாக்கா நான் எல்லார்ட்டும் சொல்லுவேன். ஏங்க இந்த மாதிரி என் மாமா பேர் சூர்யா, நீங்க பாத்தீங்களான்னு கேட்பேன். அவங்க பார்த்து சொல்லுவாங்கல்ல. சுத்தம். ஏண்டி அவனுங்க தான் சொல்றானுங்க, இவளும் பாரு. பாத்தீங்களா, இதுக்குதான் சொன்னோம். பாருங்க என் துளசி எவ்வளவோ அறிவாளியா இருக்கான்னு. அங்க போய் என் மாமா பேரு சூர்யான்னு சொல்லுவாளாமா. அவங்க கரெக்டா கொண்டு வந்து உங்ககிட்ட விட்டுருவாங்களாமா. என்ன துளசி, அப்படிதானே? அப்படிதான். ஆமா, எதுக்கு இதுக்கு போய் சிரிக்கிறேன்? ஷோ கடவுளே. டேய், ஏன்டா கிளம்புற நேரத்துக்கு எதுக்குதான் அவளை போட்டு வாடுறீங்க? அவளை நான் பத்திரமா பாத்துப்பேன், நீங்க கவலைப்பட வேணாம், சரியா? மாமா, நான் சொன்னது சரிதானே? எதுக்கு இவங்க சிரிக்கிறாங்க? மாமா, எதுக்கு எல்லாரும் இப்படி சிரிக்கிறாங்க? அடியா அறிவு பொண்டாட்டியே, அந்த ஊர்ல நான் மட்டும்தான் சூர்யான்னு இருப்பானா? ஏண்டி அங்க போய் என் மாமா சூர்யான்னு சொன்னா என் கிட்ட கொண்டு வந்து விட்டுருவாங்களாம்? அடியே அறிவு கட்டவளே. என் ஃபோன் நம்பர் வச்சு கரெக்டா ஃபோன் பண்ணி மாமாவை போய் பிக்கப் பண்ணிடுவேன்னு சொல்லணும். அட ஆமால. ஐயோ மாமா, இப்ப என்ன மாத்தி சொல்லிட்டுமா? வாட, இப்ப நீ என்ன மாத்தி சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம். எங்க அண்ணன் சொல்லி கொடுத்தத சொல்ற. மூஞ்ச பத்தியா நல்லா அங்கேயே போய் இப்படியே சொல்லிட்டு இருக்காது, சரியா? அண்ணன் என்ன சொல்றாரோ அது படி செய். போடா ஓட்ட ட்ரவுசர். ஏதோ தெரியாம உன்னையோட மாத்தி சொல்லிட்டேன், அதுக்கு ரொம்ப தான் பண்றேன். ஜீவானா, நீங்களும் அவன் கூட சேர்ந்து சிரிக்கிறீங்கல்ல? துளசிமா, நீ சொன்னது அப்படிதானே இருந்தது. சரி சரி, இதெல்லாம் விளையாட்டு இல்ல. இங்க பாருமா, மச்சான் என்ன சொல்றாரு அதுபடியே நடந்துக்க, சரியா? எங்கேயும் போகாத. மச்சான் ரூம்ல இருக்க சொன்னா ரூம்லயே இரு. அவர் எங்கேயாவது விட்டுட்டு போனாருன்னா அங்கேயே இருக்கணும். அந்த இடத்த விட்டு இங்க அங்க நகர்ந்துடாத, புரியுதா? உனக்கு அந்த ஊர் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. அதனால நீ தான் உன்னை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். மச்சானும் உன்னை பாத்துக்குவாரு. இருந்தாலும் அவர் ஹனிமூன் ட்ரிப் மட்டும் வரல, அங்க ஆபீஷியலாவும் போறாரு. அதனால ஆபீஷியல் வேலையும் பார்க்கணும், பர்சனல் வேலையும் பார்க்கணும். சோ நீயே கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. அப்பதான் மச்சானுக்கு கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கும், சரியா? போங்கண்ணா, என்னென்னமோ சொல்றீங்க. மாமா என்ன சொல்லிட்டு போறாரோ அதை அப்படியே கேட்கணும், அவ்வளவுதானே? அப்படியே கேட்கறேன், போதுமா? அதேதான் துளசி, அண்ணன் என்ன சொல்லிட்டு போறாரோ அதை கரெக்டா செய்யணும், புரியுதா? எதுனா எங்களுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணலாம், அண்ணாக்கு தான் கால் பண்ணணும்னு இல்ல, புரியுதா? ஏய் குட்டப்பாவாட, அப்பப்போ ஃபோன் பண்ணு. ஏன்னா உன்னை அங்க அனுப்புறது எனக்கு பயமா இருக்கு. அண்ணன் இருக்காரு தான், இருந்தாலும் பயமா இருக்கு, பாத்துக்க. போடா, அதெல்லாம் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். ஆனா எதுனா கண்டிப்பா ஃபோன் பண்றேன், டக்குன்னு எடுத்துருங்க. துளசிமா, நீ எப்போ ஃபோன் பண்ணாலும் நாங்க எல்லாரும் எடுப்போம், சரியா? சரி, ஜாக்கிரதை. மச்சான் பத்திரமா பாத்துக்கோங்க. தங்கச்சி இப்பவே இப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கு, பாத்துக்கோங்க. ஆமாடா, கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பாத்துக்கணும். நீங்களாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவளை பத்தி எனக்கே தெரியுது. சரி இந்த கதிர பாத்துக்க. ஜீவா, நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன், சரியா? அம்மா அப்பா கிளம்புறோம். சரிப்பா சூர்யா, பாத்து பத்திரம். மாடி மருமகளே பத்திரம். என்ன சூர்யா கூடவே இருக்கணும், எங்கேயும் போயிடாதா? இல்ல மாமா, எங்க போக மாட்டேன். மாமா கூடவே தான் மாமா இருப்பேன். சரிப்பா கிளம்புறோம். டேய் கிளம்புறோம்டா. ஆமா, யாழினி நேத்ரா இவங்களா எங்க? என்ன அவங்களாம் வெளியில கார் கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வாங்க, வந்தீங்கன்னா அங்கேயே பார்த்துட்டு அப்படியே சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஆமா மச்சான், யாரும் வெளியில தான் இருக்கான், வாங்க அப்படியே கிளம்புவீங்க. ஆமா மச்சான், நைட் டிராவல் வர கொஞ்சம் சேஃபா டிரைவ் பண்ணுங்க. கண்டிப்பாடா. சரி மா, கிளம்புறோம். போயிட்டாப்பா சூர்யா. துளசிமா, கிளம்புங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார நீங்க கிளம்புங்க. சரிம்மா. அப்பா டேய் ஜீவா, கதிர வீட்டை பாத்துக்கோங்க, எல்லாரையும் பாத்துக்கோங்க, சரியா? 1 வீக்ல வந்துருங்க. அதெல்லாம் கவலையே படாதுண்ணா, வீடெல்லாம் இங்கே தான் இருக்கும், எங்கேயும் போகாது. வீட்டுல இருக்க ஆளுங்களும் இங்கே தான் இருப்பாங்க. நீங்க போயிட்டு வாங்க, நீங்க பத்திரமா வாங்க, அது போதும் எங்களுக்கு. குட்டப்பா வாடா, பார்த்து பத்திரம். வரும்போது முடிஞ்சா எனக்கும் மச்சானுக்கும் சேர்த்து எதனா லவ் டிக்கெட் வா. இப்போட குறைங்க. தீம் தனன தீம் தனன தீம் தனன தீரனா தீம் தனன நதியிடும் கரைகளே, கரை தொடும் நுரைகளே, நுரைகளில் இவள் முகமே. சிலு சிலுவென்று பூங்காற்று மூங்கிலில் மோத, வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா. சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மணல் வெடிக்குது வெடிக்குது. இந்த சூர்யா எதுக்கு போன் எடுக்க மாட்டேங்கிறான்? நான் வந்து எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த ரூம்னே தெரியலாம். போன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா போன் எடுத்து சொல்ல மாட்டேங்கிறான்.
நான் முன்னாடி அதெல்லாம் டீடைல்ஸ் கேட்காம வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? ச்சே, எல்லா டீடைல்ஸும் இந்த சார் வேற அவன் கிட்ட சொல்லி தொலைக்கிறாரு. என்கிட்ட சொன்னா என்னமா? நான் வந்து எவ்வளவு நேரமா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவனை இன்னும் ஆளை காணும். எங்கதான் போய் தொலைஞ்சான்னு தெரியல. சரி மேடம், நான் ரொம்ப நேரமா இங்க நிக்க முடியாது. ஏன்னா பின்னாடி கார் வந்தா ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க மேடம். நான் பார்க்கிங் போறேன். உங்க லக்கேஜ் மட்டும் இறக்கிக்கோங்க மேடம். ச்சே, இவன் வேற என்ன மேல மேல டார்ச்சர் பண்ணிக்கிட்டேன். ஐயோ கடவுளே. டேய் சூர்யா, ஃபோனை எடுத்து தொலைறானா பாரு. டிரைவர், லக்கேஜ் எடுத்து வெளியே வச்சுட்டு நீங்க கார் எடுத்துட்டு போங்க. சாரி மேடம், இப்போ நான் இறங்கி லக்கேஜ்லாம் எடுத்து வச்சா பின்னாடி கார் வெயிட்டிங்ல இருக்கு மேடம். அதனால நீங்களே எடுத்துக்கோங்க. நான் உடனே இங்க கார் எடுக்கணும் மேடம். நம்ம சேர்ந்து டார்ச்சர் பண்றீங்களா? ச்சே, இருங்க நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்ட பிறகு கார் எடுங்க. இந்த சீக்கிரம் எடுங்க மேடம். பின்னாடி கார் ஹார்ன் அடிச்சிட்டு இருக்காங்கல்ல. ஐயோ இருங்க, எடுத்து தானே இருக்கேன். இவன் வந்துட்டு இருக்கானோ இல்ல வர லேட் ஆகுமா? என்ன கண்டாவீன்னு தெரியலையே. போனை எடுத்து தொலைய மாட்டேங்கிறான். டேய் சூர்யா, வேணாடா, என்ன ரொம்ப பண்ணிட்டு இருக்க நீ. பாரு இங்க தானே வர. உன்னை நான் என்னென்ன பண்றேன்னு பாரு. இங்க இருந்து போகும்போது சூர்யா ஜெனியா தான் போவோம். பார்த்துக்கிட்டே இரு. அதுக்கு தானே இவ்வளோ பெரிய பிளானே போட்டிருக்கேன். இங்க இருந்து போறதுக்குள்ள நீ என் வலையில சிக்க விட மகனே. உன்னை சிக்க வைக்காம விடுவேன். உன்னை சிக்க வைக்கிறதுக்கு தான் இப்படிப்பட்ட பிளானே. ஓ காட், இடியட். யார் அது கார் உள்ள? ஆள் நிக்கிறது தெரியல. மோதிர மாதிரி வரான். ஏய் இடியட், யார் நீ? ஓய் பொண்டாட்டி, என்னடி தூக்கமா? எழுந்துடி, வந்துட்டோம். மாமா வந்துட்டோமா? மாமா இப்பதான் தூங்குன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள வந்துட்டோன்றீங்க? அது சரி. ஏண்டி, நீ தான் நைட்டு முழுக்க என்கிட்ட பேசிக்கிட்டு எனக்கு கம்பெனி கொடுத்துட்டு வரேன்னு சொன்னவளா? ஆடி ஹோட்டலுக்கு வந்தாச்சு, இறங்கு. சாரி மாமா, நல்ல தூக்கமா தூங்கிட்டேன் மாமா. நீங்க ரொம்ப நேரம் கண் முழிச்சு ஓடிட்டே வந்தீங்களா? சரி சரி, சாரி எல்லாம் ரூம்ல வந்து கேளு. அப்போ மன்னிக்க முடியுதான்னு பாக்குறேன். இப்ப இறங்குடி. ஆமா மாமா. சரி வாங்க. யார் என்ன தெரியல, கொஞ்சம் பாரு கண்ணு தெரியாது. ஆள் நிக்கிறாங்க. கண்ணு தெரியாம கொண்டு வந்து மோத வேண்டியது. இவனா? இவன் எதுக்கு இவன் கூட்டிட்டு வந்திருக்கான்? ஷிட், நான் ஒரு பிளான் பண்ணோம், இவன் ஒரு பிளான் பண்றான். அது சரி, நீ ரொம்ப புத்திசாலில. அதான் நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னு கெஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ புரிஞ்சிருக்கோண்டி சூர்யா யாருன்னு. எப்படி நானும் என் பொண்டாட்டியும் சேரக்கூடாதான்? உன் கண்ணு முன்னாடி சேரும். ஒத்துக்கிட்டே இருடி பொண்டாட்டி. மாமா, இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். அடி பொண்டாட்டி, வெளியில பார்த்து ஆச்சரியப்பட்டா எப்படி? உள்ள நிறைய இருக்கு. நம்ம முதல்ல உள்ள போய் உள்ள இருக்க ஆளுக ரசிச்சுட்டேன். அதுக்கப்புறமா வெளியில இருக்க ஆளுக ரசிக்கலாம். சோரியோடி சொல்லு குட்டி, உள்ள போல மாதிரி பொண்டாட்டி. நமக்காக ரூம் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கு. போலாமா? போங்க மாமா. மாமா, நம்ம லக்கேஜ் எல்லாம் கார்லயே இருக்கேன், எடுக்கவே இல்லையே. அடி பொண்டாட்டி, அதெல்லாம் எடுத்துட்டு வர ஆள் இருக்காங்க. அதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. நேரா ரூமுக்கே வந்துடும். இப்ப நீ ரூமுக்கு வந்தா போதும். எப்படி நடந்து வரியா இல்ல மாமா தூக்கிட்டு போட்டுமா? போங்க மாமா, உங்களுக்கு ரொம்ப தான். போங்க. ஏய், இதுக்கே இப்படியா? உள்ளவா, இதை விட ரொம்ப ரொம்ப காட்டுறேன். வா வா. மாமா உங்களை, ஐயோ சீ, இந்த கண்டாவிய பார்க்கவா நான் இவ்வளவு பிளான் பண்ணேன். சரி காம் டவுன். பார்க்கலாம் அவனோ இல்ல நானு. நான் யாருன்றதை காட்டுறேன்டா. ஹலோ மிஸ்டர் சூர்யா. அது அவன் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறவன். அது இந்த இடத்துல எவன் அவன்? ஹலோ, என்ன சொன்னீங்க? மிஸ்டர் சூர்யா சார், நான் ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவளா? ஏய் என்ன? ஹலோ, என்ன யார்கிட்ட சத்தமா பேசிட்டு இருக்கான்? கொஞ்சம் பார்த்து பேச. இல்லன்னு வச்சுக்கேன். மிஸ்டர் சூர்யா சார், நான் இங்க கிட்டத்தட்ட 2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இவ்வளவு லேட்டா வந்தீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் டவுன்னா என்னன்னு தெரியுமா? ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் அதை சரி பண்ணிக்கிட்டு நாங்க வந்து சேர்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆமா, நீ எதுக்காக ஏன் புருஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த? என்ன கேட்டது காதல விழலாம்? அதான் கேட்கறாளா? கேட்டதுக்கு பதில சொல்லு. அவ புருஷனுக்காக நீ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? மிஸ்டர் சூர்யா சார், எத்தனை நம்பர் ரூம்னு உங்களுக்கு தான் தெரியும்னு சார் சொன்னாரு. அதான் உங்களுக்கு கால் பண்ண. நீங்க காலை பிக் பண்ணவே இல்லை. அதுக்காக தான் இங்கேயே நின்னுட்டு இருக்கேன். ஏமா, நீ படிச்சிருக்கே இல்லையா? 2 பேரும் ஒரே கம்பெனில இருந்தா வந்திருக்கீங்க. அவருக்கு ரூம் நம்பர் தெரியுதுன்னும் போது நீ கம்பெனி நேம் ரிசப்ஷன்ல சொன்னீங்கன்னா அவங்க ரூம் நம்பர் என்னன்னு சொல்லி கீழே கையில கொடுக்க போறாங்க. இந்த அறிவு குடும்பம் உனக்கு இல்ல.
நான் மறந்தேன். ஐயோ, இந்த பட்டி கடலும் என்ன கிண்டல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஜெனி, இது எப்படி மறந்த? சரி, அது கூட போகட்டும். நீ அந்த அளவுக்கு யோசிக்கலனாலும் வெளியில வெயில்ல இப்படி கால் கடக்க நிக்கிறதுக்கு உள்ள ரிசப்ஷன்ல போனீங்கன்னா சோஃபா போட்டு வச்சிருப்பாங்களே, ஹாயா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு போலாமே. எதுக்குமா இவ்வளவு கால் கடக்க வெயில்ல நின்னுட்டு இருந்திருக்க? ஐயோ, அதானே நான் எப்படி இதெல்லாம் மறந்தேன். ஜெனி, அது சரி, சூர்யா நினைப்புல இருந்ததுன்னா இது எல்லாத்தையும் மறந்து தொலைச்சிட்டேன். இந்த பட்டிக்காடு என்னை என்னெல்லாம் அசிங்கப்படுத்துது, அதுவும் சூர்யா முன்னாடியே. அது ஒண்ணு இல்ல பொண்டாட்டி, சில ஜென்மத்துக்கு படிப்பறிவு இருந்தாலும் பொது அறிவுன்னு ஒண்ணு வேணும் இல்லையா? அது இல்ல. அதான் பொண்டாட்டி, ஜெனரல் நாலேஜ் அதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் சரி, நம்ம இருக்க வெயில நின்றுக்கிட்டு பொண்டாட்டி வந்தது களைப்பா இருக்கு. வா, நம்ம ரூமுக்கு போய் நம்ம வேலையை பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க. மாமா, உங்க வேலையை ஸ்டார்ட் பண்றீங்க, போங்க மாமா. ஏய், வேலையை ஸ்டார்ட் பண்ணதாடி இவ்வளவு தூரம் வந்தது. வாடி. இந்த கன்றாயை பார்க்கவா நான் இவ்வளவு தூரம் வந்தேன். மிஸ்டர் சூர்யா. ஏய், என்ன கூப்பிட்டா? மிஸ்டர் சூர்யா சார். அது என்ன? நாம இங்க வந்திருக்கிறது ஆபீஷியல் விஷயமா. ஆபீஷியலுக்காக ஒரு ரூம் மட்டும் தான் இங்க அலோகேட் பண்ணிருக்காங்க. அதுலயும் ஒரு ரூம்ல 2 மெம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டே பண்ண முடியும். 3 மெம்பர்ஸ் நாட் அலௌட். தெரியும்ல? நல்லாவே தெரியுமே. ஏன் உங்களுக்கு தெரியாதா? என்ன சொல்லுங்க, சொல்லி தரட்டுமா? மிஸ்டர் சூர்யா சார், எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொன்னேன். இங்க பாருங்க, உங்க பர்சனல் விஷயம்லாம் இங்க ஆபீஷியல் இதுல யூஸ் பண்ண முடியாது. சோ உங்க வைஃபை வேற எங்கேயாவது ஸ்டே பண்ண வைங்க, ஓகேவா? ரூம்ல நீங்களும் நானும் மட்டும் தான் ஸ்டே பண்ண முடியும், பாத்துக்கோங்க. ஏண்டி அம்மா, உனக்கு அறிவு இல்லைன்னு என் வீட்டுக்காரர் சொன்னது கரெக்டா தான் இருக்கு. அது சரி, படிச்சிருந்தா மட்டும் போதுமா? பொது அறிவுன்னு ஒண்ணு வேணும்ல, அது உனக்கு இல்ல போல இருக்குன்னு நினைக்கிறேன். சரி விடு, நான் சொல்லி தரேன். அது ஒண்ணும் இல்லடி பாப்பா, நீயும் என் வீட்டுக்காரும் ஆபீஷியல் விஷயமா தான் வந்திருக்கீங்க. ஆனா நானும் என் வீட்டுக்காரும் ஆபீஷியலா வரல, பர்சனலா வந்திருக்கோம். புரியல? தனிப்பட்டு வந்திருக்கோம். அப்போ நாங்க தனியாவே ரூம் எடுத்துப்போம். அது கூடமா உனக்கு புரியல? இல்ல மண்டையில உரைக்கலையா? பொண்டாட்டி இப்போ வரைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன மிஸ் ஜெனி, புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சூர்யா சார், இங்க பாருங்க, நம்ம இங்க ஆபீஷியலா வந்திருக்கோம். நான் ஒரு லேடி, நான் எப்படி தனியா ரூம்ல ஸ்டே பண்ண முடியும்? எனக்கு துணிக்கு யாராவது இருக்கணும்ல. இங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க ஏன் கூட ஸ்டே பண்ணி ஆகணும். ஏய், உனக்குலாம் வெக்கமா இல்ல? என் பொண்டாட்டி இருக்காளேன்னு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கேன், வேற மாதிரி பார்ப்ப சூர்யாவை. என்ன சொன்ன? நீ ஒரு பொண்ணா? உன்னெல்லாம் பார்த்தா பொண்ணுன்னு எவனும் சொல்ல மாட்டான். ஆமா, உனக்கு தனியா இருக்க பயமா இருக்கான். அப்போ ஒண்ணு பண்ணு, நம்ம கம்பெனி மூலியமா டிரைவரும் வந்திருப்பாருன்னா அவரை வேணா ரூம்ல ஸ்டே பண்ண வச்சுக்கோ. அவர் வேணா உனக்கு துணைக்கு இருப்பாரு. ஓ சரி, மொத்த பிளானும் வேஸ்டா போச்சு. அப்படிலாம் வேஸ்டா போக விட மாட்டேன். மிஸ்டர் சூர்யா சார், 11 o'clock நமக்கு மீட்டிங், தெரியும்ல? ஷாப்பா 11 o'clock கிளம்பிடுங்க. நம்ம 2 பேரும் அஃபிஷியல் கார்ல தான் போகணும். அங்க நமக்காக அஃபிஷியல் கேபின் கொடுத்துருப்பாங்க. அங்க நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கணும். அது தெரியும்ல? 11 o'clock தானே? அதுக்கு இன்னும் டைம் நிறைய இருக்கு. எனக்கு அதுக்குள்ளார நிறைய வேலை இருக்கு. பொண்டாட்டி வாடி, நமக்கு எக்கச்சக்க வேலை இருக்கு. முதல்ல போய் நம்ம வேலையை பார்ப்போம். இங்க இருந்து இந்த மூஞ்ச பார்த்துட்டு இருந்தோம் மூட் அவுட் ஆயிடும். வாடி, மாமா வேற நல்ல மூட்ல இருக்கேன். இந்த மூஞ்ச பார்த்து மூட் அவுட் ஆக விரும்பல. வாடி பொண்டாட்டி. சும்மா பாப்பா, பை. நான் ஒரு பிளான் பண்ணா சூர்யா, நீ உங்க புத்தி சொல்லத்தனத்தை யூஸ் பண்ணி வேற மாதிரி பிளான் பண்ணிட்டலாம். நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆஃபிஷியல் விஷயமா வந்தா நீ மட்டும் நான் வருவேன்னு நினைச்சேன். ஆனா இந்த இடத்தையே உனக்கு ஹனிமூன் பிளேஸா மாத்திக்கிட்டலாம். விட மாட்டேன்டா. உனக்கும் அவளுக்கும் இங்க ஹனிமூன் நடக்க நான் விடவே மாட்டேன். எப்படி நீங்க 2 பேரும் சேர்றீங்கன்னு பார்த்துறேன். இந்த ஜெனி இருக்கிற வரைக்கும் நீயும் பொண்டாட்டி சேரவே கூடாது. சேரவும் விட மாட்டோம். என்னடி பொண்டாட்டி, பிடிச்சிருக்கா? என்ன மாமா பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்க? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. நீங்க பக்கத்துல இருக்கும்போது இந்த இடம் இன்னும் அழகா தெரியுது மாமா. பொண்டாட்டி ஒன்றை எடுத்து தேனில் நனைத்து கையப்பம் இடுவேனும் மார்பில் வாழ நிதி ஒதுக்கு என் உயிரும் வாழ மடி மூஞ்ச பாரு, வந்தது வராததுமா.
நான் போய் முதல்ல குளிக்கணும். குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா சொல்றேன் பிடிச்சிருக்கா இல்லையான்னு. போதுமா? ஏய், என்ன குளிக்கலாம் பொறுமையா குளிக்கலாம். அதுக்கு முன்னாடி சில பல வேலைகள் இருக்கு, அதை முடிச்சிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து பொறுமையா குளிக்கலாம். என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். நான் மெய் மறந்து ஐயோ மாமா, என்ன பண்றீங்க? மாஞ்சங்க விழுந்த மாதிரி குளிக்கணும். கண்ணுக்குள்ள நுழைஞ்சு ஒரு தரே கொடிய விட்டு கொதிச்சு மல்லிகையே ஒரு மொழி சிரிச்சு பேசறே.